நான் என்னதான் பெரிய சமையல் வல்லுனரா இருந்தாலும், இந்த அப்பளம் பொரிக்கிற வேலை மட்டும் எனக்கு அறவே ஆகாது. ஒண்ணு எண்ணெய் சூடாறதுக்குள்ள அப்பளத்த தூக்கி போட்டுருவேன். இல்லன்னா அப்பளம் பொரியறதுக்குள்ள எடுத்து தட்டுல போட்டுருவேன். இந்த மாரி சம்பவம் எனக்கு எப்ப அப்பளம் பொரிச்சாலும் நடந்துட்டே இருக்கும். சமைக்க தெரியாதவங்க கூட என்ன நல்லா பண்ணுவேன்னு கேட்டா, சுடுதண்ணி வைப்பேன், அப்பளம் பொரிப்பேன்பாங்க. ஆனா நான் என்னதான் நல்லா சமைச்சாலும், இந்த அப்பளம் பொரிக்கிறது எப்பயுமே எனக்கு ஒரு மிகப்பெரிய டாஸ்க்கா தான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சவ்வரிசி அப்பளம் வந்துட்டு இப்ப டிமார்ட் ரீசெண்டா போயிருந்தோம்ல, அப்ப வந்து வாங்கிட்டு வந்திருந்தோமா, அது பொரிச்ச என்னமோ இந்த தெர்மோகோல் அட்டை பெருசா அந்த முட்டை முட்டையா, குட்டி குட்டியா இருக்கும். அந்த மாரி வருது. என்னடா இது ஒரு மாரி இருக்கே! எனக்கு வந்து அத பாக்கறதுக்கு ஒரு மாரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சாப்பிட்டு பாக்குறப்போ நல்லா இருந்துச்சா, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பொறுமையா ஒவ்வொரு அப்பளமா போட்டு பொரிச்சு எடுத்துட்டு, அம்மா குடுத்த மோர் வத்தலையும் பொரிச்சு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு நம்ம வீட்டு ஹெல்த்தி ரெசிபீஸ் என்ன அப்டின்னா, நல்லா சுட சுட கொழையா ஆவி பறக்க சமைச்சு வச்சிருக்கிற பருப்பு சாதம் தான். என்னென்னமோ நெனச்சு இன்னைக்கு காலையில எந்திச்சேன். எதுவுமே நடக்காம சோற மட்டும் சட்டி நெறைய பொங்கி வச்சுட்டு, அப்பளத்த பொரிச்சுட்டு, சாப்ட்டுட்டு வேலைக்கு கெளம்பியாச்சு. டாடா! பாய். நம்ம வீடியோ புடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப்